திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் வீசிய பலத்த சூறைக்காற்று காரணமாக பைபாஸ் சாலையில் பேருந்து நிலையம் எதிரே இருந்த மரம் வேரோடு சாய்ந்ததில் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. ஆம்பூரில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் சாலையோரம் இருந்த மரங்கள் விழுந்து அங்கிருந்து இருசக்கர வாகனங்கள் சேதம். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய அப்பகுதி மக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் தொடர்ந்து கோடை வெயில் வாட்டி வதித்த நிலையில் இன்று பிற்பகல் திடீரென்று மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. பலத்த சூறைக்காற்று வீசி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து ஆம்பூர் பைபாஸ் சாலையில் உள்ள பேருந்து நிலையம் எதிரே இருந்த இருசக்கர வாகனம், உதவி பாகங்கள் கடை மற்றும் அருகாமையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த பூமரம் ஒன்று பலத்த சூறைக்காற்று வீசியதால் வேரோடு ஆட்டோ மீது சாய்ந்தது. அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட இருசக்கர வாகனங்கள் மீதும் விழுந்ததால் இருசக்கர வாகனங்கள் இருந்து சேதமடைந்தது. அப்போது அங்கிருந்து பொதுமக்கள் மற்றும் மரம் விழுவதை கண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் இது சம்பந்தமாக சிசிடிவி காட்சி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஆம்பூர் நகர காவல்துறையினர் சாலையில் சார்ந்த மரத்தின் மீது ஜேசிபி மூலமாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மரம் விழுவதை அப்பகுதி மக்கள் நேரடியாக பார்த்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.